புஷ்பா அக்கா, வாங்க வாங்க. அக்கா, ஏதாவது வேணுமா? காஃபி போடுத்தட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேற்றுலேருந்து பார்க்குறேன் நீ ஒருத்தையே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைக்கா, நேற்று கவியும் பவியும் கூட எனக்கு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் தனியாக எங்கே செய்கிறேன்? அது சரி. கவியும் பவியும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் நான் பார்க்கவே இல்லையே. நீ ஒருத்தையே சிரமப்பட்டுட்டு இருக்க. சரி, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். இல்லைக்கா, சொன்னால் கேளுங்க. ஐயா வந்தால் சத்தம் போடுவார். அட, எதுக்கு சத்தம் போடுறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு துணைக்கி சும்மா ஜாலியாக நின்று பேசிக்கிட்டே வேலை செஞ்சால் டக்குன்னு வேலை முடிய போகுது. இதுக்கு என்ன அண்ணன் பேச போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டார். அப்படி பேசுனா நான் பேசிக்கிறேன், சரியா? சரிக்கா. கொடு, இதில் இருக்க காயெல்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறேன். நீ மற்ற வேலை ஏதாவது இருந்தால் பாரு. சரிக்கா. ஏன் புஷ்பா, இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இது யார் வீடு? அக்கா, இந்த வீடு ஐயாவோட பூர்வீக வீடு. அவங்க தாத்தாலேருந்து பாட்டையா வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. இதை வீடு அவங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு வரல. அதனால எப்பாலும் கோயில் குளத்துக்கு வரும்போது இந்த வீட்டில் வந்து தங்குறது, எல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ தான் புதுசாக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐயா இந்த மாதிரி யாரையும் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. அப்படியா? ஆமாக்கா. இந்த வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குன்னு எப்போவுமே ஐயா சொல்லிகிட்டே இருப்பார். அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்தால் கோவப்படவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஆமாம்மா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அம்மாவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். அதுவும் ஆதி தம்பி விஷயத்தில் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படியா? ஆமாக்கா. ஐயா கூட ஆதி தம்பி விஷயத்தில் அம்மாட்ட பார்த்து தான் பேசணும். இல்லாட்டி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னது, கோவம் வந்துடுமா? என்ன சொல்கிற? என்னக்கா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? புஷ்பாக்கா, புஷ்பாக்கா. அட, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஆமாம் ராஜி. சரி அக்கா, எனக்கு ஒரு 2 காஃபி போட்டு தரீங்களா? 2 காஃபியா? 2 காஃபி எதுக்கு ராஜிமா? நான் உனக்கு பெரிய டம்ளர்லேயே ஒரே காஃபியை போட்டு தரேன், குடி, சரியா? இல்லைம்மா, எனக்கு மட்டும் இல்லை, அது அது ஆதி மாமாவுக்கும் சேர்த்து தான். ஓஹோ, சரி சரி, நான் பாரு. சரிம்மா, உனக்கு நான் 2 காஃபி போட்டு தரேன், சரியா? ஆதி தம்பி காலையிலே வெளியே போயிட்டாரே. என்னது, காலையிலே வெளியே போயிட்டாரா? எங்கே போனாருக்கா? அது எனக்கு தெரியல. ஆனால் கௌதம் தம்பியும் ஆதி தம்பியும் 2 பேரும் சேர்ந்து தான் போனாங்க. அப்படியா? ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அட, இந்த கவியும் பவியும் கூட ஆளை காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒருவேளை 4 பேரும் சேர்ந்து தான் எங்கால போயிருப்பாங்களோ? என்கிட்ட சொல்லாமல் கவியும் ஆதி மாமாவும் எங்கே போயிருப்பாங்க? அட, இல்லைல்லம்மா ராஜி, பவியும் கௌதமியை கூட ஆளை காணோம். அப்போ 4 பேரும் சேர்ந்து தானே போயிருப்பாங்க. ஐயோ, இந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது போலியே. அந்த பொண்ணு முதல்லையே ஒரு மாதிரி, இப்போ தேவையில்லாமல் இன்னும் என்னென்ன பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரில. அது ஒருவேளை பவியும் கவியும் கூட தனியாக போயிருக்கலாம். ஆதி தம்பியும் கௌதம் தம்பியும் வேறு பக்கம் போயிருக்கலாம். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 4 பேரும் ஒன்றா போயிருப்பாங்கன்னு. ஆமாம், அதுவும் சரிதான் புஷ்பா. ஒருவேளை 2 பேரும் தனித்தனியாக கூட போயிருக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியுது? சரி, நான் காயை கட் பண்ணிட்டேன். நீ மசாலாவையும் அரைச்சிட்டல? கிட்டத்தட்ட முடிஞ்சுதுக்கா. இதோ நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆதி இல்லையே. ராஜி, உனக்கு மட்டும் காஃபி போட தரவா? இல்லைம்மா, எனக்கு காஃபி வேணாம், குடிக்க தோணலை. அத்தை அத்தை. ராஜி, எங்கே போன? எவ்வளோ நேரமாக நான் உன்னை தேடிட்டே இருக்கேன். என்னாச்சு அத்தை? ராஜி, நேற்று உங்கள்கிட்ட ஒரு நகை கொடுத்தல்ல, அதை கொஞ்சம் கூட. என்ன ராஜி, என்னடா இவ நகையை கொடுத்துட்டு திடீர்னு இப்படி திருப்பி கேட்குறாளே அப்படின்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி இருங்க, எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சு இந்த ராஜிக்கு? ஒரு மாதிரியா இருக்கா? சரி வரட்டும், என்னன்னு கேட்போம். இந்தாங்க அத்தை. ராஜி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி, ஆதி எங்க? என்னதான் கேட்குறேன், ஆதி எங்க? ஆதியும் காணும், கௌதமியும் காணும். அத்தை, ஆதி மாமாவும் கௌதமும் எங்கேயும் வெளியே போனாங்களாம். வெளியே போனானா? எங்கே போனா தெரியல அத்தை. கவியும் பவியும் கூட சேர்ந்து போனதா புஷ்பாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னமோ போங்க, இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது.
ராஜி, எங்க நகையை காணோம்? என்னது நகையை காணோமா? என்னத்த சொல்றீங்க? ஐயோ, என்னது நகையை காணோம்? ஆனா இதுக்குள்ள தானே வச்சேன் நான். எங்க எங்க போச்சு? அத்தை அத்தை, நான் இதுக்குள்ள தான் நகையை வச்சேன். ஆனா எங்க போச்சுன்னு தெரியல அத்தை. அது எப்படி நகை காணாம போறது கூட உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன். 4 பேர் வந்து போற இடம் பார்த்து பத்திரமா வச்சிரு. இங்க கபோர்டெல்லாம் அவ்வளோக்கா லாக் ஆகாதுன்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஒரு பொருளை கூட உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதா? அது என்ன சின்ன காசு நினைச்சியா? ஷோ, அது பாரம்பரிய நகை. ஆதியோட பொண்டாட்டிக்கு போடலான்னு ஒரு நகையும் கௌதமோட பொண்டாட்டிக்கு போடலான்னு ஒரு நகையும் நான் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த நகையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன். பா, ஏ மச்சி, பாவண்டி ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருக்கா. அங்க பரவ அழுதுட்டு வேற இருக்கா. பேசாம எடுத்து கொடுத்துருவோம். வாயை மூடிட்டு இருக்கியா? எடுத்து கொடுத்தா அவன் நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசினா அதெல்லாம் மறந்து போச்சா? ஏய், கௌதம் கேவலமாக பேசினதுக்கு ராஜியை பழி வாங்குறதா? அவன் நம்ம ஃப்ரெண்டுடி. வேண்டாம், எனக்கு அவள் அழுகையில் கஷ்டமாக இருக்கு. அப்போ சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு. போய் அந்த நகையை எடுத்து ராஜியோட ரூமில் கொண்டாந்து வை. ஆ சரி. ஆனால் ஒரு விஷயம். ஆ, என்னது? ஒருவேளை அந்த நகையை அவளுக்கு எடுக்கல, நீ தான் எடுத்தன்னு தெரிஞ்சுது, உன்னை ராஜியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. பரவாயில்லையா? இவ வாயை இப்படி மூடுனாதான் ஆகும். சொன்ன பேச்சை கேட்குறாளா? ஸோ இவளை வச்சுட்டு ஒரு பிளான் கூட போட முடியாது. ராஜி, ஏய் என்னாச்சுடி? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? மச்சி, நேற்று உங்ககிட்ட ஒரு நகையை காமிச்சல, அது காணோண்டி. என்னது, நகையை காணோமா? ஆமாண்டி, உனக்கு காமிச்சிட்டு நான் இதுக்குள்ளே வச்சு கபோர்டில் வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கபோர்டை லாக் பண்ணி தான் வச்சுருந்தேன். கீ கூட எங்கிட்ட தாண்டி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா நகையை காணோண்டி. அது எப்படி? உள்ளே வச்ச நகை எப்படி காணாம போகும்? ராஜி, நீ நல்லா யோசிச்சு பாரு. கடைசியாக யாராச்சிட்ட கொடுத்தியா? உங்ககிட்ட காமிச்சேன். அப்புறம் கவி பவிட்ட காமிச்சேன். ராஜி, நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காத. ஒருவேளை அந்த நகை அவங்க கீது எடுத்திருந்தா? ஏய், வாயை மூடுடி. அப்படியெல்லாம் அவள் செய்ய மாட்டா. அவள் அடுத்தவங்க பொருளுக்கே ஆசைப்படாதபடி அவள் எப்படி? இல்லை, அவள் எடுத்திருக்க மாட்டா. கண்டிப்பாக அவள் எடுத்திருக்க மாட்டா. அது சரி, அவள் எடுக்கல இவ எடுக்கலன்னு இருக்க. நகையை எங்கே தான் வச்ச? இங்கே பாரு ராஜி, இங்கே வந்திருக்கவங்கள நம்மளோட கெஸ்ட்டு. யாரையும் போய் அவ்வளோ சீக்கிரம் சர்ச் பண்ண முடியாது. ஒழுங்கா ஞாபகப்படுத்தி சொல்லு. நீ எங்களை மறந்து வச்சுட்டே என்னமோ? இல்லை அத்தை, நீங்கள் அன்பாக கொடுத்த கிஃப்டை நான் எப்படி மறந்து வைப்பேன்? நிச்சயமாக இல்லை அத்தை. நான் அதை பத்திரமா கபோர்டில் வச்சு பூட்டிட்டேன் அத்தை. என்ன இவ கடைசி வரைக்கும் இவளுக்கு அவங்க மேலே டவுட்டே வராது போலையே. இப்போ என்ன பண்ண போகிற? பார்க்குறேன் எவ்வளோ நேரத்தை இவ்வளோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்க போகிறான்னு. ராஜி, ராஜி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ தப்பாக நினச்சிக்கலனா நான் சொல்கிறேன். என்னடி? நான் கேட்குற கொஷினுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. ஆன்ட்டி நகை கொடுத்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்? அத்தைக்கு, உனக்கு, ஸ்ரீயாக்கு, கவிக்கு, பவி, கௌதம், ஆதி மாமா. அவ்வளோதாண்டி தெரியும். எங்களுக்கு நகை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் லோக்கல் ஃபேமிலி இல்லை. உனக்கே தெரியும்டி, எங்கள் ஃபேமிலியில் நகை போடுறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நாங்கள் அந்த நகையை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆதியும் கௌதமும் இந்த வீட்டு பசங்க, அவங்களுக்கு இந்த எண்ணம் வரப்போகிறதில்ல. நீ அது உன்னோட நகை. அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாரு?